வணக்கம். ட்ரம்ப் வார இறுதியில சந்தைகள் எல்லாம் மூடின பிறகு அவரோட ட்ரூத் சோஷியல் தளத்துல சொன்னாரு, சீனா மேல இப்போ இருக்கிற வரிகளுக்கு மேல, அதாவது ஒரு 100% இருந்து 130% வரைக்கும் வரி போடலான்னு. சந்தை மூடி இருக்கும் போது சொன்னா உடனடி ரியாக்ஷன் கம்மியா இருக்கும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா வார இறுதி முடிஞ்சு சந்தை திறந்ததும் அதோட தாக்கம் பயங்கரமா தெரிஞ்சது. உலக அளவுல எல்லா மார்க்கெட்டும் ஆடி போச்சு. ஓ அப்படியா? பிட்காயின் பாருங்க, ஒரே நாள்ல 10% சரிஞ்சது. சும்மா இல்ல, 10%. ஆமா. டெஸ்லா, என்விடியா, அமேசான், பெரிய அமெரிக்க டெக் கம்பெனி பங்குகள் எல்லாம் சரசரன்னு கீழே இறங்குச்சு. எவ்வளவு பெரிய பாதிப்பு இது! மொத்தமா கணக்கு போட்டா அமெரிக்க பங்கு சந்தையில இருந்து மட்டும் சுமார் $1.6 trillion. அது எவ்வளவு பெரிய தொகைனா பல சின்ன நாடுகளோட ஜிடிபிக்கு சமம். அந்த பணம் காணாம போன மாதிரி ஒரு நிலைமை. இது சந்தையில எவ்வளவு பெரிய பீதி இருக்குன்னு காட்டுது. இது பங்கு சந்தை மட்டும்தானா, இல்ல வேற எங்கேயோ பாதிப்பு இருந்ததா? கிரிப்டோ சந்தையிலயும் பெரிய அடி. அது இன்னும் அதிர்ச்சியான விஷயம். ஒரே நாள்ல கிரிப்டோ சந்தையில $1 billion மேல மதிப்புள்ள கிரிப்டோ கரன்சிகள் விற்கப்பட்டிருக்கு. செல் ஆஃப்னு சொல்லுவாங்க. இது கிரிப்டோ வரலாற்றிலேயே நடக்காத ஒண்ணு. முதலீட்டாளர்கள் எந்த அளவுக்கு பயந்து போயிருக்காங்க, என்ன நடக்குமோன்னு தெரியாம வேகமா வித்து பணமாக்க பாக்குறாங்கன்னு இது தெளிவா காட்டுது. ஒரு மாதிரி ஒரு அறியாத பயம் சந்தை ஆட்டி படைக்குது. இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின அந்த அறிவிப்புக்கு பின்னணி என்னவா இருக்கும்? சில நியூஸ்ல எல்லாம் ட்ரம்ப்புக்கு இந்த தடவை நோபல் பரிசு கிடைக்கல, அதனால கோபத்துல பண்ணிட்டாருன்னு பேச்சு வந்துச்சு. வெள்ளை மாளிகை அதிகாரிகளும் நோபல் கமிட்டியை திட்டினாங்க. சில அமெரிக்க அரசியல்வாதிங்க இன்னும் ஒரு படி மேல போய் புதினுக்கு நன்றி எல்லாம் சொன்னாங்க. நோபல் கமிட்டியோட நம்பகத்தன்மை போச்சுன்னு எல்லாம் பேசினாங்க. ஆனா இந்த ரெண்டு விஷயத்துக்கும், அதாவது நோபல் பரிசுக்கும் இந்த வரி அறிவிப்புக்கும் நேரடி சம்பந்தம் இல்லைன்னு ரொம்ப உறுதியா சொல்லுது. நோபல் பரிசு கோபம் வேற, இந்த வரி விதிப்பு அச்சுறுத்தல் வேற. சீனா சமீபத்துல அரிதான பூமி கனிமங்கள் பத்தி எடுத்த சில நடவடிக்கைகள், அந்த நடவடிக்கைகள் அமெரிக்க பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறும்னு ட்ரம்ப் உண்மையாவே நம்புறாரு. அதுதான் இந்த திடீர் அறிவிப்புக்கு காரணம்னு அந்த பகுப்பாய்வுல அழுத்தமா சொல்றாங்க. 2025 ஆரம்பத்துல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 2025 ஆரம்பத்துல அமெரிக்காவும் சீனாவும் மாறி மாறி வரி போட்டுக்கிட்டாங்க. வர்த்தக போர் உச்சத்தில் இருந்துச்சு. அப்புறம் பேச்சுவார்த்தை நடந்து ஒரு தற்காலிக உடன்பாடு வந்துச்சு. அதன்படி அமெரிக்கா சீனா மேல அதிகபட்சம் 30%, சீனா அமெரிக்கா மேல அதிகபட்சம் 10% வரி விதிக்கலாம்னு ஒரு முடிவு. அந்த சமயத்துல இந்தியா மேலயும் 50% வரி போட்டாங்க இல்லையா? ஆமா, அதையும் மறக்க கூடாது. அந்த உடன்பாட்டுக்கு அப்புறம் நிலைமை கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. சரி, அந்த அமைதிக்கு பிறகுதான் இந்த விமான வான்வெளி பிரச்சனை, ஏர்ஸ்பேஸ் இஷ்யூ வந்துச்சா? இதுக்கும் அந்த அரிதான பூமி கனிமங்களுக்கும் என்ன சம்பந்தம்? பாருங்க, சீனாவோட ஏர்லைன்ஸ் அமெரிக்காவுக்கு போறதுக்கு ரஷ்யாவோட வான்வெளியை பயன்படுத்திக்கிறாங்க. அது அவங்களுக்கு ஷார்ட் ரூட், சேஃபானது. முக்கியமா எரிபொருள் செலவு கம்மி. ஆனா அமெரிக்கா விமானங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்ல. ஏன்னா அமெரிக்கா ரஷ்யா உறவு சரியில்லை. அதனால ரஷ்யா அவங்க வான்வெளியா அமெரிக்கா விமானங்களுக்கு அனுமதிக்கல. இதனால அமெரிக்கா விமானங்கள் சுத்தி செலவு அதிகமா இருக்கிற வழியில போக வேண்டியிருக்கு. இது ஒரு பெரிய பாதகமாச்சு அமெரிக்காவுக்கு. ஆமா, அதனாலதான் அமெரிக்கால ஒரு யோசனை வந்துச்சு. நாங்க பயன்படுத்த முடியாத ரஷ்யா வான்வெளிய நீங்க மட்டும் எப்படி பயன்படுத்தலாம்? அதனால ரஷ்யா வான்வெளிய பயன்படுத்துற சீன விமானங்களை அமெரிக்காவுக்குள்ளே வரவிடக்கூடாது அப்படின்னு ஒரு தடை கொண்டு வரணும்னு ஒரு திட்டம். அமெரிக்கா தரப்புல இது சமமில்லாத போட்டின்னு சொன்னாங்க. சீனா தரப்புல உங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற பிரச்சனைக்கு எங்களையே இழுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இந்த விமான தடை திட்டம் இன்னும் அமலுக்கு வரலையே. ட்ரம்ப் யோசிச்சுட்டு தானே இருந்தாரு. ஆமா, அது பரிசீலனையில தான் இருந்துச்சு. ஆனா இதுக்கு சீனா கொடுத்த பதிலடி தான் இப்போதே பிரச்சனைக்கு முக்கிய காரணம்னு அந்த பகுப்பாய்வு சொல்லுது. அமெரிக்காவோட இந்த விமான தடை யோசனைக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி சீனா ஒரு அதிரடி ஸ்டெப் எடுத்தாங்க. அவங்க கிட்ட இருந்து அரிதான பூமி காந்தங்கள், ரேர் எர்த் மேக்னெட்ஸ் வாங்குற நாடுகள், இதுல இந்தியாவும் அடக்கம். அந்த நாடுகள் அந்த காந்தங்களை அமெரிக்காவுக்கு மறு ஏற்றுமதி செய்யக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டாங்க. அதாவது சீனா கிட்ட இருந்து இந்தியா வாங்கினா அதை இங்குதான் பயன்படுத்தணும், அமெரிக்காவுக்கு விற்க கூடாதா? இது ஏன் இவ்வளவு பெரிய விஷயம்? இந்த அரிதான பூமி கனிமங்கள்னு பேர்ல தான் அரிதான இருக்கே தவிர இது கிடைக்காத பொருள் அல்ல. ஆனா இத பிரிச்சு எடுத்து சுத்திகரிச்சு பயன்படுத்துற டெக்னாலஜி அது சீனா கிட்ட தான் அதிகமா இருக்கு. சரி, இது எதுக்கெல்லாம் தேவைன்னா, உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போன்ல இருந்து எலக்ட்ரிக் கார், காத்தால, விண்ட் டர்பைன்ஸ், ஹைடெக் மிலிட்டரி ஆயுதங்கள், ஏவுகணைகள் வரைக்கும் எல்லாத்துலயும் இது ரொம்ப முக்கியமான மூலப்பொருள். குறிப்பா இந்த அரிதான பூமி காந்தங்கள் எலக்ட்ரிக் மோட்டார்லயும் ஜெனரேட்டர்லயும் ரொம்ப முக்கியம். அதனால இதுக்கான சப்ளை செயினை சீனா கட்டுப்படுத்த நினைச்சா அது அமெரிக்காவோட டெக்னாலஜி வளர்ச்சிக்கும் தேசிய பாதுகாப்புக்கும் நேரடி அச்சுறுத்தல்னு அமெரிக்கா பாக்குது. சீனா எடுத்த இந்த நடவடிக்கைய ட்ரம்ப் ரொம்ப விரோதமானது, முன்னோடி இல்லாதது அப்படின்னு நினைச்சுதான் பதிலுக்கு இந்த 100%, 130% வரி அச்சுறுத்தல
செலவெடுத்திருக்கிறாருன்னு அந்த மூலம் விளக்குது. ஏற்கனவே 30% வரைக்கும் வரி இருக்கு, அதுக்கு மேல 100%னா? ஆமா, ஓவர் அண்ட் அபவ்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா சில பொருட்கள் மேல மொத்த வரி 130% வரைக்கும் போகலாம். இது உறுதியா அமலுக்கு வந்துருமா? இப்போதைக்கு இது ஒரு அச்சுறுத்தல் தான், அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்ல. நவம்பர் 1, 2025 அன்னைக்கு அறிவிக்கப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா உங்களுக்கு தெரியுமே, ட்ரம்பா அடிக்கடி கடைசி நிமிஷத்துல மாத்தி பேசுவார். இது நடக்குமா நடக்காதான்னு உறுதியா சொல்ல முடியாது. இந்த நிச்சயமற்ற தன்மையே சந்தைகளுக்கு பிடிக்காது. அடுத்து நடக்க போட ஏபெக் உச்சி மாநாடு, அதுலயும் ஒரு குழப்பம் வந்திருக்குன்னு சொன்னீங்களே. ஏபெக் அதாவது ஆசியா பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாடு இந்த முறை தென்கொரியாவுல நடக்க இருக்கு. இதுல முக்கியமான ஆசியா பசிபிக் தலைவர்கள் எல்லாம் கலந்துக்குவாங்க. இந்தியாவுக்கு இந்த முறை ஸ்பெஷல் விருந்தினர் ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்காங்க. பிரதமர் மோடியும் போறதா இருந்துச்சு. இந்த மாநாட்டுல மோடி, ரஷ்யா பிரதிநிதிகள், சீனா அதிபர் ஷி ஜின்பிங், ட்ரம்ப் எல்லாரும் சந்திப்பாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இல்லையா? குறிப்பா ட்ரம்ப் ஷி ஜின்பிங் சந்திப்பு. ஆமா, அது உலக பொருளாதாரத்துக்கு ரொம்ப முக்கியமா கருதப்பட்டது. ஏன்னா இந்த ரெண்டு பெரிய சக்திக்கும் இடையில டென்ஷன் குறைஞ்சா அது உலக சந்தைக்கு நல்லதுன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லிருக்காருன்னா, ஷி ஜின்பிங் இந்த மாநாட்டுல சந்திக்கிறதுல எந்த பயனும் இல்ல, பாயிண்ட்லெஸ்னு தனக்கு தோணுறதா சொல்லிட்டாரு. இது அந்த சந்திப்பு நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகத்தை ரொம்ப அதிகப்படுத்தியிருக்கு. ஒருவேளை சந்திச்சாலும் இந்த வர்த்தக போர் சூழல்ல உருப்படியா ஏதாவது பேச முடியுமான்னு தெரியல. இது ஏபக் மாநாட்டோட முக்கியத்துவத்தையே கேள்விக்குறியாக்கிடுச்சு.